சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த வாரம் வந்த படங்கள்ல சிறப்பான படங்கள் என்ன படம் நீங்க வந்து இப்ப பாத்தீங்க? பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து நல்லா நல்லா வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது இல்லாம இந்த படத்துல வந்து அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுனோடைய பிரம்மாண்ட நடிப்பு. இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. இல்ல நீங்க பார்த்த படத்துல ஸ்பெஷலான படத்தை பத்தி சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். சரி, ஓகே. இந்த வாரம் வந்த படத்துலயும் சிறப்பான படம் இதுதான். நான் பார்த்த படத்துலயும் சிறந்த படம் அதுதான். இப்ப அண்மை காலமா ரொம்ப நிஜமாவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன். சரி சரி. வழக்கமா ஒரு படமா இருக்கும். அதுவும் அர்ஜுன் நடிச்ச படம்னா அவர் வழக்கமா சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் அள்ளி போட்டு இதை நிரப்ப போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி அலுப்பு மனநிலையிலேயே தான் போய் உட்காந்து ஒரு 20 நிமிஷம் அப்படிதான் போச்சு படம். அதுக்கப்புறம் ஒரு சூடு பிடிச்சது பாருங்க. ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு படம்ங்கிறத அந்த டைரக்டர் வந்து அவ்வளவு காட்சிக்கு காட்சி நிரூபிச்சுட்டே இருந்தாரு. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கிரீன் பிளே. எனக்கு தெரிந்து அண்மை காலத்திலே இவ்வளவு ஸ்பீடான ஒரு ஸ்கிரீன் பிளே நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு காட்சிகளையும் இன்னொரு காட்சியும் கோர்க்கிற அந்த சாமர்த்தியம், அதுல ஒரு அழகு, ரொம்ப கரெக்டா ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணாம படத்துல யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரால் ஒரு படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, முக்கியமா அர்ஜுன் வந்து படத்தின் ஹீரோங்கிறதுனால அவரை மட்டுமே தூக்கி உண்மை மேல வைக்காம எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த படத்தை பண்ணியிருந்தாரு. முக்கியமா பெண்கள் பார்த்தாங்கன்னு வைங்க, கொண்டாடிடுவாங்க அந்த படத்தை. அப்படி ஒரு விஷயம் படத்துக்குள்ள இருக்கு. இன்னொன்னு வந்து இப்ப சிங்கப்பெண் படையெல்லாம் முதல்வர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாரு. வீட்டுக்கு விட பெண்கள் சிங்கப்பெண்கள் இருந்தா என்ன ஆகுங்கிறது தான் அந்த படமே. அதனால ரொம்ப பிரமாதமான ஒரு படமா அது வந்திருக்கு. கட்டாயமா எல்லாரும் போய் பார்க்கணும். முக்கியமா பெண்கள் போய் பார்க்கணும். சரி, ஒரு ஏமாற்றத்தை அளிக்காத ஒரு படமா அது. ஓகே ஓகே. அப்போ செம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய ஹிட் ஆகும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த படமா தான் இந்த படம். நிறைய படங்கள்ல அது கொடுப்பாங்க. ஆனா இது ஈக்குவலா நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் வர்றாங்கன்னா அந்த கேரக்டர் வந்து சில படங்கள்ல எல்லாம் அது எங்க போனாங்கன்னு தெரியாது. அந்த கேரக்டர் வந்து டிராவல் பண்ற மாதிரி சில ஸ்கிரீன் பிளே மூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த டைரக்டர் வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து வந்து கடந்த வாரங்கள்லயும் சரி, அதுக்கு அடுத்த முந்தைய வாரங்கள்லயும் இன்னைக்கு வரையும் ஒரு சரியான ஒரு இடத்தை கட்டமைச்சிருக்கிறது வந்து கருப்பு இப்போ வரையுமே. பட் அந்த படத்துக்கு முந்தைய எழும்பாத ஒரு பிரச்சனை. ஏன்னா நீதிமன்றத்துக்கான அவ்வளவு விஷயங்களை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க அந்த படத்துல. அப்போ எல்லாம் ஏற்படாத பிரச்சனை இப்போ ஏன் சமீப காலங்கள்ல அதை புதுசா தூசி தட்டி அந்த படத்துக்கு பிரச்சனையை கொடுக்கணுன்றதுக்காக பண்றாங்களா, இல்ல மேற்கொண்டு அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துட்டு நான் வெளியில வந்து நம்ம சேனல்லே கூட பேசினதா எனக்கு ஞாபகம் இருக்கு. இது வந்து நீதிமன்றத்திற்கு ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ற ஒரு படமா இருக்கு. நம்ம பேசணும். ஆமா, வழக்கறிஞர்கள்லாம் இது எப்படி அலோவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. நாளையில இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். கமெண்ட்ல கூட யாரோ வந்து போட்டிருந்தாங்க, ஐயோ இல்லாத பிரச்சனையை நீயே கிரியேட் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது நம்ம சேனலா வேற சேனலா? ஆமா, நான் எதிர்பார்த்த பிரச்சனை தான். ஆக்சுவலா நீதிமன்றத்தை விமர்சிச்சிங்கன்னா அல்லது அங்கு பணியாற்றுகிற வழக்கறிஞர்களை விமர்சிச்சு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்தை ஓட விடாமல் செய்வாங்க, அல்லது முடக்க நினைப்பாங்க, அல்லது குறைந்தபட்சம் ஒரு எதிர்ப்பாக தெரிவிப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னே நிறைய பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு படத்துல MS பாஸ்கர் வந்து ஒரு லாயரா நடிப்பாரு. அவருக்கு தேங்காய் மூடி லாயர்னு பேர் வச்சிருப்பாங்க படத்துல. என்னன்னா ஒரு தேங்காய் மூடியை கொடுத்தா போய் வாதாடுவாரு. அந்த அளவுக்கு வறுமையில பிடிக்கப்பட்ட ஒரு லாயர் அவருக்கு வாய்ப்பே வராது அப்படின்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணிருப்பாங்க. அதுக்கே வந்து வழக்கறிஞர்கள்லாம் பொங்கி அந்த படத்தை தடை பண்ணுங்கிற அளவுக்கு போய் கடைசியில காட்சிகளையே எங்கேயோ கட் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிரான ஒரு படம் வந்தா விடவே மாட்டாங்க. ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் கூட விமர்சிக்குது. பெரும்பாலும் வந்து நீங்க வழக்கறிஞர்களை விமர்சிச்சாலே விட மாட்டாங்க. இது நீதிபதியை விமர்சிக்கிற ஒரு படமா இருக்கு. இது எப்படி விட்டாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆமா, சென்சார்ல இந்த படத்தை அலோவ் பண்ணிட்டாங்க, கருத்து சுதந்திரம்னு அலோவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் வந்து இந்த படம் ஒரு 2-3 நாளா ஓட ஆரம்பிச்ச பிறகு கூட எங்கேயுமே உங்க சத்தத்தை காணுமே, இல்ல எதுக்கு எப்படி அமைதியா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வழக்கு போட்டாரு. நல்ல வேளையாக நீதி அரசர்கள் வந்து அதை ரொம்ப கண்ணியமா அணுகி கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் தடை விதிக்க முடியாதுன்னு இந்த மனுவையை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உள்ளபடியே கிரேட். ஏன்னா
அப்படியே இங்க இருக்குங்கிறது தானே உண்மை. இல்ல அதுல இருந்து தானே ஒரு கதை எடுக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து அதற்கு சுதந்திரம் அளித்த நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய இல்ல வணக்கம். நீங்க இப்ப நம்ம பேசும்பொழுது தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச படங்கள், தளபதி விஜயும் அசின் நடிச்ச படத்துல கூட காவலர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் இதே எம்.எஸ். பாஸ்கர் தான் அதுலயும் வந்து வழக்கறிஞரா நடிச்சிருப்பாரு. நான் சொல்றதே அந்த படமான்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்ல நீங்க சொல்றதுல அவர் இன்னும் சில படங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் எல்லாத்துலயும் அந்த விஷயத்த வந்து வெளிக்காட்டுற மாதிரி தான் அந்த காட்சிகள் வந்து பண்ணப்பட்டிருக்கு. பட் இதை வந்து ஏன் வெளிக்காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏன் முன்மொழிகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன் இங்கே நடக்கக்கூடிய தவறுகள்லாம், அதாவது சில துறைகளை பற்றி நம்ம வெளிக்கொண்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் இல்லையா? அங்கே ஏதாவது சில நடக்கக்கூடிய தவறுகளை அவங்க திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இது காட்டுற ஒரு விஷயம். பட் இதை வந்து தவறுதலா இவங்க எடுத்துக்கிட்டு அந்த புரிதலை வந்து வேற மாதிரி புகுத்துறதுன்றது இங்க தேவைப்படலை அப்படின்றது தோணுது. பட் அப்போ அந்த கருப்பு படத்துக்கான ஒரு விஷயங்கள்ல எடுத்துட்டு போகும்போது செகண்ட் பார்ட்டையும் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் அது நகைச்சுவை உணர்வோட சொல்லியிருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் பவுண்டு எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்றதுக்கு அது எப்படி வந்து அவர் ரெண்டாவது பார்ட்டு நான் பண்ண போறேன் ஆனா பவுண்டு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி? இல்லைங்க, மூக்குத்தி அம்மன் படம் எடுத்த பிறகு மூக்குத்தி அம்மன் பார்ட் 2க்கு ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அதில் அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் கதையை அவர் ரெடி பண்ணார். சரி, அந்த கதை தான் இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து இதில் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக தான் இதை உருவாக்கி அதை நயன்தாராட்டையும் த்ரிஷாட்டையும் சொல்லியிருந்தாரு. சரி, ஆமா, த்ரிஷா அவங்களோட இதுதான் போட்டிருந்தது. த்ரிஷாட்டை தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து அவங்க வேண்டான்னு சொன்னதுனால அதை அப்படியே மேல் வெர்ஷனாக மாற்றி விஜய்கிட்ட போய் சொன்னார். ஓகே. விஜய் வந்து அதை ஒரு 2-3 தடவை அதை கேட்டுட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லி நிறைய மாற்றி அப்புறம் ஃபைனலாக வேணான்ட்டார். இப்போ ஆர்ஜே பாலாஜி சொல்றாரு, விஜய் சார் இந்த கதையை கேட்டு சொன்ன சில மாற்றங்கள் வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து நான் இன்னும் வலு சேர்ப்பதற்கு உதவியா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் தான் சூர்யாட்ட வருது. அப்போ மூக்குத்தி அம்மனுடைய பார்ட் 2 இதுதான் ஒரிஜினல். இது வந்து சூர்யாவுக்கு பதிலா நடிச்சிருந்தா அதுதான் இல்லையா? சோ அப்படிதான் இது போயிருக்கும். பட் இது டோட்டலா மாறி கருப்பனா வந்த பிறகு அது இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி வேற மாதிரி வந்துருச்சு. பட் ஏதோ ஒரு வகையில எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. தியேட்டர்ல ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா பிரசம் மீட் பண்றாரு. நடுவுல பல முறை அதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தப்பையும் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு வெற்றி படம் கொடுக்காம என்னத்தை இவங்களை மீட் பண்றது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப மீட் பண்ணி ரொம்ப அந்த வெற்றியை பகிர்ந்துட்டாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த படத்துக்கு ஒரு லீடு வச்சிருக்கிறாரு. அது வந்து அவ்வளவு சுவாரஸ்யமான லீடா இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்க அந்த படம் கடைசியா பார்க்கும்போது ஒரு சட்டமன்றம் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல ஏதோ விவாதங்கள் நடக்குது. ஸோ அது மாதிரி அதை முடிச்சிருக்கிறாரு. அது ஒரு தேவையில்லாத தொங்கு சதை மாதிரி தான் இருந்துச்சு தனியா. இதை டெவலப் பண்ணி அது பார்ட் 2ன்னு எடுத்தாருன்னா அது எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும்னு நமக்கு தெரியல. பட் இந்த படம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இதுக்காக ஆர்ஜே பாலாஜிக்கு முடிந்த அளவு நம்முடைய சொல்லலாம். ஓகே, சிறப்பு. இன்னும் வந்து அடுத்த சில கதைகள் வந்து ரெடியாக வச்சிருக்கிறதாகவும், அந்த படம் வந்து நான் இனி வந்து நகைச்சுவை இல்லாமல் நான் இனிமேல் வந்து கமர்ஷியலை வந்து பேஸாக வந்து நான் எடுத்து நான் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அங்கே தாங்க தப்பு பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜினால இந்த காமெடி தான். சரி, நீ காமெடி இல்லாமல் நான் ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பண்ணுவேன்னா நீங்கள் பண்ணிட்டு போங்கன்னு போயிடுவாங்க. ஓகே. இப்போ இவர் ராஜேஷ் எம்னு ஒரு டைரக்டர் இருந்தார். சிவா மனசுல சக்தி படம்லாம் அவர் பண்ணவர் தான். அப்படியே நல்லா படம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்தார். என் படத்தில் நான் இனிமே மது குடிக்கிற காட்சிகள் வைக்க மாட்டேன், பார்லாம் காட்ட மாட்டேன். அவருடைய பலமே அதுதான். எஸ்எம்எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி விஷயங்கள் எல்லாம் அதான். நீங்க அப்போ மக்கள் எதுக்கு வராங்க? உங்க படத்துக்கு வந்தா சந்தோஷமா சிரிச்சுட்டு போலான்னு வராங்க. நான் சிரிக்கவே மாட்டேன், சிரிக்கிற மாதிரி ஒரு படமே எடுக்க மாட்டேன்னா நீங்களே பார்த்துட்டு போங்கன்ட்டு போயிடுவாங்க. அந்த ரிஸ்க் எல்லாம் அவர் எடுக்க தேவையில்லை. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணலாமே. எதுக்கு புதுசா ஒரு முடிவை அவர் எடுக்கணும் தெரியல. அது என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள் இந்த ஒரு 15 நாட்களா ஒரு திருவிழாவா தான் அதை பார்த்தாங்க. இந்த ஒரு வறட்சியான ஒரு டைம்ல ஒரு சூப்பரான படம் கொடுத்ததுக்கு ஆர்ஜே பாலாஜிக்கு நன்றி தெரியப்படுத்திக்கலாம். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்க்கும் பொழுது ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், மற்ற சக நடிகர்கள் கார்த்தி இவங்களா இருக்கட்டும், ஒரு நடிகருக்கு வந்து என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்கன்ற மாதிரி சில பிரச்சனைகள் தான். இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் கெனிஷாவுக்கான விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு. ஆனால் இங்கே வந்து சிலர் வந்து குறிப்பிட்டு சொல்லிடுறாரு, ஓப்பனாகவே சொல்லிடுறாரு, இவங்களால ஏற்பட்ட பிரச்சனை தான் அப்படின்ட்டு. பட் ரவி மோகன் அவர்கள் வந்துட்டு
இப்போ இவருக்கு ஏற்பட்ட இன்னல்களை எப்படி சமாளிக்க போறாரு? அது அவரு கேட்டதானே தெரியும். சரி. நம்மகிட்ட அதாவது ஏதோ ஒரு சிக்கல் அவருக்கு இருக்கு. So, அதன் காரணமா தான் இன்னைக்கு அவரை பார்க்கும்போதே பரிதாபமா இருந்துச்சு. பிரஸ் மீட்ல கண்ணெல்லாம் கருவளையம் வந்து கையெல்லாம் நான் அறுத்துக்கிட்டலாம் அவர் சொல்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. ரொம்ப வாழ்க்கையின் எல்லையில நின்று பேசினாரு. நல்ல வேலையா அவருடைய நண்பர்கள் அவரை பார்த்து அது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வந்தாங்களோ இல்லையோ, அவர் அந்த நிலைமையில் இருப்பதுலேருந்து அவரை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. உடனடியாக அவர் வந்து மலைக்கு மாலையெல்லாம் போட்டு கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அவர் வந்து இனிமேல் நான் படமே நடிக்க மாட்டேன், என் பிரச்சனை தீர்ற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் நின்று போன 3 படங்களை மீண்டும் எடுப்பதற்கான வேலையெல்லாம் அவங்க பார்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஷூட்டிங்லாம் போக போறாரு. ஏதோ ஓரளவுக்கு அவரை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. பட் அவர் லைவ்ல இருக்கிற அந்த பிரச்சனைக்கு ரெக்கவர் பண்றதுங்கிறது வந்து அவர் மனசுல நினைக்கணும். இப்போ நீதிமன்றத்துல வந்து அவரு முறையிட்டு இருக்காரு, அவருடைய மனைவி முறையிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்ன தீர்ப்பு கிடைக்க போகுது, அந்த தீர்ப்புக்கு 2 பேருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஒன்னும் சேர்ந்து வாழறதுன்னா வாழணும், இல்லை தனித்தனியா போகணும்னா போகணும். அது விரைவில் ஒரு முடிவை எடுப்பதற்கு 2 பேருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நடந்துருச்சுன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது அவர்கள் குடும்பம் சார்ந்த விஷயம். இதுல நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த முடிவை எடுப்பது அவங்க 2 பேரும் தான். அதுல என்ன எடுக்க போறாங்க, சந்தோஷமா சேர்ந்து வாழறதுன்னா எல்லாருக்குமே நல்லது. கண்டிப்பா மொத்த தமிழ்நாடும் வந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணும். இல்ல நான் முடியாது, நான் என் மனைவியை புரிகிறேன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா எல்லாருமே அதை வந்து வரவேற்பாங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு அதுல இருந்து வெளியில வந்துட்டார். கண்டிப்பா. ஏன்னா இது பத்திரிகையாளர் வரையும் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பொதுமக்களும் இதை சார்ந்து இதுல வந்து யார் சைட்ல தவறு, யார் சைட்ல வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்ததுனாலதான் இவ்வளவு பேச்சுக்களும் இருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன். பட் அங்க வந்து இவர் என்ன நினைக்கிறாரு, யாரெல்லாம் இவருக்கு எகென்ஸ்டா சில விஷயங்கள் இருந்தாங்களோ இது இப்படிதான் நடந்திருக்கு, இவங்க இந்த மாதிரி கனிஷாவை இந்த மாதிரி வந்து அவங்க வந்து மறைச்சு வச்சிருக்காங்க, இல்ல இவங்களே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. தெரியலன்னா கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, அவங்கள காணும். சரி, அப்படிலாம் கிடையாது. நீங்க சும்மா பொதுவெளியில வந்து உட்காந்துட்டு அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க, இவங்க விரட்டி விட்டாங்கன்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. அப்ப அதுவே தவறுன்னு நான் சொல்றேன். எம்ரவி வந்து சொல்றாருல்ல, அவங்களை விரட்டி விட்டீங்கன்னு சொல்றாரு. யார் விரட்டி விட்டது, எதனால விரட்டி விட்டாங்க அப்படிங்கறத இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்ல. அப்ப எதுவுமே சொல்லாம அவங்கள விரட்டி விட்டாங்க, எனக்கு இருந்த ஒரே ஆறுதலும் போயிருச்சு. இன்னொன்னு நான் போன்ற விஷயங்களை பேசுறதே இல்லை, நமக்கு அதுல உடன்பாடே கிடையாது. அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. நம்ம இவ்வளவு தூரம் நீங்க கேட்டதுனால நம்ம ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால இப்ப அவங்க இல்லாம போயிட்டாங்க, அவங்க காணா போயிட்டாங்க அப்படின்னா நீங்க காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. சார் இது மாதிரி அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க, இவங்க எல்லாம் தான் காரணம்னு போய் சொல்லுங்க. இல்லைன்னா சும்மா இருங்க, அவ்வளவுதான். 2 தான். ரைட் இல்லையா? ஆமா, கரெக்ட் தான். நீங்க சொல்ல வந்த விஷயமும் சரிதான். அது என்ன ஏதுன்றது தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஒரு சாதாரண சாமானியன் கூட என்ன தேவையோ, யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள போய் பார்க்குறான். ஸோ இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கால் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றது தான் இந்த நேரத்தில் தோணுது. ஓகே சார், இப்போ இதை சார்ந்து வந்து அடுத்தடுத்த புது படங்கள் வந்து பட்டியல் வந்து நிறைய பேர் இப்போ என்னன்னா, நடிகர்கள் பூரா என்ன பண்ணாங்கன்னா தயாரிப்புக்கு வந்துடுறாங்க. அந்த அட்டவணைப்படி பார்க்கும்போது பிரதீப் ரங்கநாதனும் அந்த வரிசையில் வர்றாரு. மமிதா பைஜு அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகையாகவும் மாறியாச்சு. ஸோ சரியான ஒரு காம்போ அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதோட தயாரிப்பு பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து என்ன மாதிரி எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்க? இல்லை, பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணி பெரிய அளவு லாபம் பார்க்குற ஒரு இயக்குனராக அவர் இருக்காரு. ஸோ அதனால அவர் பாணியிலே தான் இந்த படத்தை தயாரிப்பார். ஓகே. இன்னொன்று, இயக்குனர்கள் வந்து தயாரிப்பாளர்களாக மாறும் பொழுது நிறைய சிக்கல்கள் இருக்கு. எப்பவுமே படைப்பாளிகள் வந்து முதலாளிகளாக மாறக்கூடாது. மாறினாங்கன்னா 1000 டென்ஷன் வந்து தலையில் உட்காந்து அதுக்கப்புறம் அவங்களால இயல்பா சிந்திக்கவே முடியாது. பெரிய உதாரணம் கௌதம் மேனன். சரி சரி, நல்ல படங்கள் பண்ணிட்டே இருந்தாரு. நாமளே படம் தயாரிப்போன்னு இறங்கினார் பாரு, அன்னைக்கு பிடிச்சது அவருக்கு வேணாம். அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்பதற்கு திரையுலகம் தயாரா இருக்கு. அப்ப இன்னொரு 20 படங்கள் நடிங்க, நல்ல சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் ஒரு படத்தை தயாரிக்க வரலாமே. இவ்வளவு ஏழியரா வந்து என்னப்பா, இன்னைக்கு தயாரிப்பு பணிங்கிறது சாதாரணமான விஷயமா இல்லை. மிகப்பெரிய தயாரிப்பாளர்களே வந்து தலையில துண்டை போட்டு போயிடுறாங்க. நான் நெகட்டிவா பேசுறேன்னு எடுத்துக்க வேண்டாம், அவர் மீது இருக்கிற அக்கறையில சொல்றேன். இது ரொம்ப ஆபத்தான ஒரு பாதையா இருக்கு. இங்க வந்து ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே புல்வெளியில் நீங்க நடக்கிறது இல்ல, நெருப்புல நடக்கிற மாதிரிதான்
நீங்க படம் தயாரிப்பதுங்கிறது. உண்மை. இப்போ பாருங்க, வேல்ஸை பற்றி ஒரு தகவல் கேள்விப்படுறேன். இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படங்கள்ல ஒரு 2-3 படங்கள் மட்டுமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அவங்க லாங் லீவ் விட போறாங்க. ஓகே ஓகே ஓகே. நோ ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அடுத்தடுத்து தோல்விகளால் தோண்டு போயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம், ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ற ஒரு நிறுவனமே, 500 கோடி இல்ல 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ற ஒரு நிறுவனமே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல படைப்பாளி, நல்ல சிந்தனையாளர், சூப்பரான படங்கள் எடுக்கிறீங்க, 1.5 மணி நேரம் மக்களை வந்து அசையாம உட்கார வைக்கிறீங்க, அவ்வளவு சந்தோஷமா உங்க படத்தை பாக்குறேன். இன்னும் 10 படம் பண்ணுங்களேன், 20 படம் பண்ணுங்களேன், படத்துக்கு படம் சம்பளத்தை ஏத்துங்க. இன்னைக்கு 15 கோடி வாங்குறீங்க, அதை 30 ஆக்குங்க, 40 ஆக்குங்க, சந்தோஷமா காசை அள்ளி பாக்கெட்ல போடுங்க. என்னத்துக்கு இப்ப இந்த ரிஸ்க் எடுக்கணும்? அதனால என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே இங்க அனுபவித்தவர்களை பார்த்ததுனால சொல்றேன். அது அவருக்கு தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும். ஓகே. ஏன்னா இதே மாதிரியான ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து அந்த கோமாளின்ற ஒரு ப்ராஜெக்டும் இந்த மாதிரி தான் அவருக்கான ஒரு விஷயம். பட் அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுல இருந்து ஒருவேளை அந்த அனுபவத்துல அவர் வந்து வல்லமை பெற்றிருக்க ஒரு காரணத்தினால வேணா இதை பண்ணியிருக்கலாம். நீங்க உங்க சைட்ல இருந்து, அதாவது என் சைட்ல இருந்தோ உங்க சைட்ல இருந்தோ நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றது அப்படின்றது கண்டிப்பா வந்து சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஒரு படைப்பாளி எடுக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க, அதை ரிலீஸ் பண்றது பிரச்சனை. ஆமா. இப்ப நீங்க உங்க படத்தை ரிலீஸ் பண்ணும்போது வேற பெரிய படங்கள் வராம இருக்கணும். பெரிய படங்கள் வந்துச்சுன்னா உங்க படத்தை பார்க்க ஆள் கிடையாது. கண்டிப்பா. ஸோ அது மாதிரி இருக்கு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படமும் கிடையாது. இந்த படத்தில் மமிதா பைஜ் நடிக்கிறாங்க, அவருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவா அஸ்வத் மாரிமுத்து நடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால ஒரு பெரிய படம் வந்துன்னா உங்களுக்கு டேட்டு கிடைக்காது. அப்புறம் வந்து இந்த தியேட்டருக்காரங்கள்ட்ட இருந்து நீங்க வந்து அது ஒரு பெரிய மாஃபியா. நீங்க அங்க போயிட்டு தப்பிச்சு வெளில வர்றதுங்கிறது அது ஒரு பெரிய கஷ்டம். டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நிறைய இங்க அடுக்கடுக்கா உங்களுக்கு ஆபத்துகள் தான் இருக்கு, நம்பிக்கை இல்லை, அடுத்தடுத்து ஆபத்து தான் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தாண்டி நீங்க போயிட்டு வரதுக்குள்ள தலைவலி வந்து முடி கொட்டி வேற படத்துக்கு சிந்திக்கிறதும் போயிடும். அதுக்காக சொல்ல வரேன். நிச்சயமா. இல்ல நீங்க சொல்ற மாதிரியா நான் அந்த ஒரு தயாரிப்புலயே பலரும் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரு விஷயத்த காட்டணும். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு அவங்க இழந்திருக்காங்க அப்படின்றது முதல்ல ஒரு தலைப்புல தான் வெற்றின்னு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு வந்து இன்னல்கள் இருந்திருக்கு, அவங்க யார் யாருக்கெல்லாம் செட்டில்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் நிறைய விஷயங்கள் இப்ப பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பின் விளைவுகள் வந்துட வேணாம் அப்படின்ற ஒரு மனித அடிப்படையில நீங்க சொல்றீங்க, ஒரு பாசத்துல சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாம். அதுதான். ஓகே ஓகே ஓகே. இப்போ இன்னும் வரக்கூடிய புது படங்கள் சார், அந்த புது படங்களை காட்டிலும் இப்ப சமீபத்துல பார்த்துருப்பீங்க, சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஓடிடி ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்முக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கதை ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கருவு கொண்டு வராங்க. இது வந்து எதன் வெளிப்பாடாக இருக்கும்? ஏன்னா நிறைய வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு வரவேற்பா எடுத்துக்கலாமா, இல்லை நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸுக்கு வந்து வரவேற்பு இருக்கு. நிறைய இப்போ ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வீடியோ காட்டுறதை காட்டிலும் அந்த 30 செகண்ட் ஒரு 60 செகண்ட்ல என்ன நீ சொல்ல வர அப்படின்றத சீக்கிரம் சொல்லிடு அப்படின்ற ஒரு வேகத்துல தான் இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரியான கதைக்களத்தை இவங்க எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இது என்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தனி படைப்பு, இது ஒரு தனி உலகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்களே பத்திரிகையாளர் சந்திப்புல, இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இல்லைங்க, அது மக்களுடைய ரசனை மாறிட்டே இருக்கு. ஒரு காலத்துல வந்து படம் 3 மணி நேரம் ஓடும், 3.5 மணி நேரம் ஓடின படம்லாம் இருக்கு, உட்காந்து சோறெல்லாம் கட்டிட்டு போய் பார்த்த காலம்லாம் இருக்கு.